தமிழ்நாட்டின் ஒரு தொலைதூர மலை கிராமத்தில் அதிர்நாதர் கோவில் என்ற ஒரு பழமையான கோவில் இருந்தது. அந்த கோவில் பற்றி கிராம மக்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாகச் சொல்வார்கள்: அமாவாசை நள்ளிரவில் இந்த கோவில் தலைகீழாக மாறும். ஆனால் இதை யாரும் முழுமையாக பார்த்ததில்லை. பார்த்தவர்கள் மறுநாள் பேசவே மாட்டார்கள். ஆராய்ச்சியாளர் ஆதவன் பழமையான கோவில்கள் மீது ஆய்வு செய்யும் ஒருவர். இந்த வதந்தி அவரை இழுத்தது. அமாவாசை இரவு அவர் தனியாக கோவிலுக்குள் நுழைந்தார். கோவில் வாசலில் இருந்த கல்வெட்டில் ஒன்று மட்டும் பொறிக்கப்பட்டிருந்தது: உண்மையை தேடுபவன் தன்னை இழப்பான். ஆதவன் சிரித்தார். பயம் காட்டும் கதைகள் தான் என்று நினைத்தார். நள்ளிரவு நண்பகல் 12 மணி. சரியாக 12 மணி அடித்ததும் கோவிலுக்குள் இருந்த விளக்கு தானாகவே அணைந்தது. தம் 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 கல் சுவர்கள் இதயம் துடிப்பது போல ஒலித்தன. அந்த நேரத்தில் ஆதவனுக்கு தரை மெதுவாக சுழல்வது போல உணர்ந்தது. ஒரு கணம் கண்களை மூடிய ஆதவன் கண்களை திறந்ததும் பயந்த முகம், அதிர்ச்சி. கோவில் கூரை கீழே, தரை மேலே சிலை தலைகீழாக தொங்கியது. தீபங்கள் மேலிருந்து கீழே எரிந்தன. ஆதவன் இப்போது தலைகீழ் கோவிலுக்குள் நின்று கொண்டிருந்தார். மோயை மனித முகம். சிலை பேச்சியது. கருவறையில் இருந்த மூர்த்தியின் கண்களில் இருந்து இரத்தம் சொட்டியது. ஒரு கனமான குரல் கேட்டது: நீ உண்மையை தேட வந்தாய், ஆனால் இந்த கோவில் பாவங்களை தண்டிக்கும் இடம். அந்த சுவர்களில் பழைய கால மனிதர்களின் நிழல்கள் தலைகீழாக நடந்து சென்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த கோவிலில் நிரபராதர்களை பலி கொடுத்த அரசன் இருந்தான். அந்த பாவத்தை மறைக்க கோவிலை மந்திரத்தால் கட்டி அமாவாசையில் தலைகீழ் உலகமாக மாற்றினார்கள். பாவம் செய்த ஆன்மாக்கள் இன்னும் இங்கே சிக்கியிருக்கின்றன. நீ பாவி இல்லை. ஆனால் நீ பார்த்ததை வெளியே சொன்னால் நீயும் இங்கே சிக்குவாய். அந்த நேரம் மணி நண்பகல் 12 மணி 5 நிமிடங்கள் அடித்தது. ஒரே நொடியில் எல்லாம் பழைய நிலைக்கு மாறியது. ஆதவன் கோவிலின் வாசலில் மயங்கி கிடந்தார். கிராம மக்கள் அவரை எழுப்பினர். என்ன பார்த்தீங்க என்று கேட்டார்கள். ஆதவன் மெதுவாக சொன்னார்: அது ஒரு சாதாரண கோவில்தான். ஆனால் அவர் நிழல் மட்டும் தலைகீழாக விழுந்தது. அந்த நாளிலிருந்து ஆதவன் எந்த கோவிலையும் பற்றி பேசவில்லை. ஆனால் அமாவாசை இரவுகளில் அதிர்நாதர் கோவிலில் ஒரு மனித நிழல் தலைகீழாக நடப்பதாக இன்றும் மக்கள் சொல்கிறார்கள்.